ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிட். இன்னைக்கு நம்ம புது பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேட்டர்ன் பிரிண்டிங். பேட்டர்ன் பிரிண்டிங்கிறது நார்மலாக உங்களுக்கு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கோடிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எஸ்பெஷலி ஜோவெல்லாம் வந்து ரவுண்ட் 2ல் இந்த கோடிங் கொஸ்டின் இல்லாமல், பேட்டர்ன் இது இல்லாமல் அவங்க கொஸ்டின் பேப்பரே டிசைன் பண்ண மாட்டாங்க. ஏன் வந்து இந்த பேட்டர்னுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அதில் உங்களுக்கு கோடிங் லாங்குவேஜ் அண்ட் உங்களுடைய திங்கிங் ஸ்கில்ஸ், இன்னொன்று வந்து உங்களுக்கு லாஜிக்கல், அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஆப்டிமைஸாக பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த பேட்டர்னை வச்சு அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம வந்து எவ்வளோ தூரம் ஆப்டிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அதாவது பேட்டர்னை வந்து நான் 2 லூப்பில், எந்த காம்ப்ளெக்ஸ் பேட்டர்னாலும் 2 லூப்பில், ஒன்று வந்து அவுட்டர் ஃபாலோப், இன்னொன்று வந்து இன்னர் ஃபாலோப், இந்த 2 லூப்பில் எப்படி சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளோட மொதல் கொஸ்டின் வந்து ட்ரையாங்கிள் ஸ்டார் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு பேட்டர்ன் அப்படின்னு வந்தாலே மொதல் நம்ம பார்க்க வேண்டியது இதில் வந்து எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் இருக்குது. காலம்ஸ்னால் அது கூட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ், அது வந்து எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய ரோஸ் வந்து 5ங்கிறது இருக்குது. ஸோ நமக்கு வந்து 5ங்கிறது தான் யூசர் கொடுக்குற இன்புட்டாக கூட இருக்கும். ஸோ இப்போ வந்து ரோஸ் வந்து 5 இருக்கா, இதில் நமக்கு எத்தனை காலம்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ரோஸ் வந்து 5 இருக்கும்போது காலம்ஸ் வந்து 9ன்னு சொல்லிட்டு நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரோஸ் தான் வந்து யூசர்லேருந்து நம்ம வாங்குகிற இன்புட். காலம்ஸ் வந்து நம்ம தான் ஒரு ஃபார்முலா மூலமாக ஜென்ரேட் பண்ணி அதை வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ரோஸ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து மல்டிபிள் டெஸ்ட் கேஸ் வந்து நம்மளால் எழுதி பார்க்கணும். அதாவது இப்போ ஏதாவது பேட்டர்ன் வந்து கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ ஒருவேளை ரோஸ் வந்து 3ன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அதே மாதிரி ரோஸ் வந்து 2ன்னு கொடுத்தாங்கன்னா எப்படி அதோட பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி பார்க்கணும். ஸோ இப்போ இதில் நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ரோஸ் வந்து 2ன்னு இருந்தால் நம்மளோட பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு எலமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டார் இருக்குது, அடுத்த ரோவில் வந்து 3 ஸ்டார் வந்து இருக்குது. ஸோ இதோடைய மேக்ஸிமம் காலம் வந்து 3ன்னு வருது. அதே மாதிரி ரோஸ் வந்து 3ன்னு இருந்தால் நம்மளோட காலம் வந்து 5ன்னு ஆகுது. இப்போ நம்ம காலமை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா மாதிரி எழுதணும். அதாவது நமக்கு வந்து ரோஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரோஸ் வந்து யூசர் கொடுக்குற இன்புட். அந்த இன்புட்டை வச்சு நம்ம இந்த காலம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து ஜென்ரேட் பண்ணணும். இப்போ வந்து ரோஸ் வந்து 5ன்னு இருந்துச்சுன்னா 5 × 2, அதாவது 5ங்கிறதுனா யூசர் கொடுக்குற இன்புட். அந்த இன்புட்டை நம்ம வந்து என்னன்னு சொல்லிட்டு யூசர்கிட்டருந்து வாங்கியிருப்போம்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ என்ன வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10ன்னு வருது. ஆனால் இங்கே இருக்கிறது நமக்கு வந்து 9 வருது. ஸோ அதோட -1 போட்டோம்னா நமக்கு வந்து 10 5 × 2 - 1 வந்து 9 கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணலாம். இப்போ இதுதான் நமக்கு கிடைச்ச ஃபார்முலா. இப்போ வந்து ரோஸ் வந்து 2ன்னு இருந்தால் 2 × 2 வந்து 4 ஆகுது. 4 - 1 வந்து 3 ஆகுது. ஸோ இந்த கேஸில் 2 × 2 அதுக்கப்புறம் -1 போட்டோம்னா நமக்கு வந்து 3ங்கிறது கிடைக்குது. அடுத்து வந்து இந்த 3ன்னு இருக்கா, இப்போ 3 × 2 வந்து போட்டோம்னா நமக்கு 6ன்னு வரும். 6 - 1 வந்து 5. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபார்முலா வந்து எல்லா கேஸுக்கும் வந்து கரெக்டாக வந்துருக்கு. ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்து அதனுடைய 2வது லூப் வந்து எவ்வளோ தூரம் ஐட்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதை நான் வந்து கோட் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்கணும். அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ஸ்கேனர் கிளாஸ் வந்து போட்டணும். ஸோ ஸ்கேனரில் SE = நியூ ஸ்கேனர் வந்து போட்டோம்னா, நியூ ஸ்கேனர் வந்து போட்டுட்டு அதில் system.in போட்டுக்கிறேன். அண்ட் நம்ம வந்து யூசர்கிட்ட வந்து இன்புட் வாங்குறதுக்கு int என்னங்கிறத போட்டுக்கலாம். c.nestInt. எப்பயுமே வந்து ஸ்கேனர் கிளாஸை க்ளோஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு கோடிங் ஸ்கில்ஸ் வந்து நம்ம கொடுக்கும். ஏன்னா வந்து இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கேனர் வந்து க்ளோஸ் பண்ணலைன்னா மேபி டேட்டா லீக் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். சரி, ஓகே. இப்போ வந்து ஃபார் லூப் வந்து அடிக்கணும். ஃபார் லூப்பில் நம்ம அதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ ரோஸுக்கு வந்து நான் ஐன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஐயை வந்து நான் எப்போயுமே 1லேருந்து தான் ஆரம்பிப்பேன். ஏங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அண்ட் இப்போ ஐ வந்து <= n. ஸோ 1லேருந்து 1 2 3 4 5. ஸோ தட் 5 ரோஸ் வந்து கிடைக்கும் நமக்கு.
இப்போ வந்து ஐயை வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து என்னென்னா அவுட்டர் ஃபாலோப். இப்போ இன்னர் ஃபாலோப் வந்து போடணும். ஸோ இதை நான் வந்து கமாண்டில் போட்டுக்கிறேன். இது வந்து அவுட்டர் லூப். ஓகேவா? இப்போ நம்ம இன்னர் லூப் வந்து அடிக்கணும். இப்போ இன்னர் லூப்பில் என்னென்னா அதை வந்து நான் ஜேன்னு வச்சுக்கிறேன். ஜேங்கிறது என்னென்னா காலம்ஸ்ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் ஆகும். ஸோ ஜே ஈக்குவல் டு 1. அதுக்கப்புறம் ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலாவை இதில் வந்து அப்ளை பண்ணலாம். என் இன்டூ 2 மைனஸ் 1. அதுக்கப்புறம் ஜே வந்து ப்ளஸ் ப்ளஸ். இப்போ நம்ம வந்து யோசிச்சிருக்க, அதாவது இந்த n இன்ட்டு 2 மைனஸ் 1 வந்து கரெக்டாக வேலை செய்தான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நான் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பிரிண்டில் ஸ்டாரை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து system டாட் பிரிண்ட் எல்என் கொடுத்துக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்த லைனில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா இன்னர் ஃபாலோ. இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த 2 லூப் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது எல்லாமே கண்டிஷன்ஸ், அதாவது இஃப் அண்ட் எல்ஸை வச்சு தான் இந்த கோடிங் முடிக்க போகிறேன். ஸோ நமக்கு வந்து இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 5 ரோஸ் அண்ட் 10 காலத்தில் எல்லா காலம்லையும், அதாவது ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கணும். நம்ம வந்து இன்புட்டை வந்து 5ங்கிறத கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா இந்த மாதிரி 5 ரோஸ் வந்து வந்துருச்சு. ஒவ்வொரு காலம்லையும் 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒவ்வொரு காலத்துலையும் 9 எலிமெண்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம காலம்ஸ் அண்ட் ரோஸை வந்து கரெக்டாக வர வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. அதாவது 5 ரோஸ் அண்ட் 9 காலம்ஸ். இந்த சேஃப் தான் நமக்கு வந்து இங்கே கிடச்ச இந்த அவுட்புட். இங்கே வந்து நான் ஸ்பேஸ் வந்து விட்டேன்னா உங்களுக்கு இன்னுமே கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இன்புட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் தான் வந்துட்டு, அதாவது இந்த சேஃப் தான் வந்து இந்த ஒரு டேப்லர் காலம் மாதிரி நான் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு மேட்ரிக்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 1,1ல் தான் இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா i ஈக்குவல் டு 1 j ஈக்குவல் டு 1ல் தான் நம்ம வந்து ஸ்டார் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து 1,1, இங்கே வந்து பார்த்தோம்னா 1,2 1,3ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த டேபிளில் உள்ள மாதிரி தான் நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது இது வந்து i, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து i, அதுக்கப்புறம் அடுத்த எலிமெண்ட் வந்து இது வந்து jன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா நமக்கு வந்து எந்தெந்த பார்ட்லாம் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும், இந்த ஸ்டாரை வச்சுட்டு இந்த ஸ்டாரையும் அதையும் கம்பேர் பண்ணி எதெல்லாம் நமக்கு பிரிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அதாவது ஃபஸ்ட்டு இதில் 1 பிரிண்ட் ஆகணும், அடுத்து 3 பிரிண்ட் ஆகணும், அதுக்கடுத்து 5, அதுக்கப்புறம் 7, அதுக்கப்புறம் 9மே பிரிண்ட் ஆகிருக்கணும். இப்படி தான் நமக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த பொசிஷனில் மட்டும் நம்மளோட அந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். ஸோ இதெல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணணும். இதையும் இந்த சைடில் உள்ள ரெக்டாங்கிள் இது ரெண்டையுமே நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா, அதாவது இப்போ எப்படி நம்ம வந்து ரோ வந்து 5ன்னு கொடுத்தோம், காலம் வந்து 9ன்னு சொல்லிட்டு ஒரு n இன்ட்டு 2 மைனஸ் 1 போட்டோமோ அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதை வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் கொடுத்துடணும். ஸ்பேஸ் கொடுத்தா அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ தட் அங்கே வந்து ஸ்டார் வந்து இருக்காது. ஸோ இந்த கேஸில் பார்த்தோம்னா நமக்கு இது ஃபுல்லாக வந்துட்டு ஸ்பேஸில் பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இது வந்து ஜே, இப்போ i ப்ளஸ் ஜே வந்து பண்ண போகிறோம். ஐயையும் ஜேவையும் ப்ளஸ் பண்ணி அதை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 சொல்லி பார்க்க போகிறேன். இப்போ வந்து இந்த கேஸில் இந்த கடைசியில் இருக்கிறது எல்லாமே பாருங்களேன், 1 + 4 வந்து 5, இதே மாதிரி 2 + 3யும் 5, இது மாதிரி எதை வந்து ஆட் பண்ணாலும் 5 வருது. இதுக்கு நடுவில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா t + 1 4, அதே மாதிரி 2 + 2 4, இதுவும் 4, அதே மாதிரி இங்கே வந்து 3ன்னு வரும், இது வந்து 2ன்னு வரும். இது எல்லா எலமெண்ட்ஸ்லையுமே ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 5ஓட லெஸ் தெனாக இருக்குது, இல்லைனா ஈக்குவல் டுவாக இருக்குது. இந்த எலமெண்ட்ஸ் தவிர நம்ம வந்து வேறு எந்த எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் இப்போ வந்து 1 + 5 பார்த்தோம்னா அது வந்து 6. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 5 ஆகுது. அதே மாதிரியே இந்த 3 + 3 நீங்கள் வந்து எந்த ரேண்டமான எலமெண்ட்ஸ் வந்து பிக் பண்ணாலும் இங்கே நம்ம பார்த்தோம்னாலும் 5,1 வந்து 6, இது வந்து கிரேட்டர் தென் 5 ஆகுது. ஸோ இங்கே வந்து 4,4 வந்து
8 அதுவுமே வந்து கிரேட்டர் தேன் 5 ஆயிடுது. ஸோ எப்போ வந்து அந்த ஐயும் ஜேவையும் நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்தால் நமக்கு வந்து ஸ்பேஸுங்கிறத பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ வந்து நான் இங்கே எழுதி காமிக்கிறேன் பாருங்களேன். நம்மளோட ஐ வந்து லெஸ் தென் ஐ பிளஸ் ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. அதாவது 5ங்கிறது இந்த இடத்துல எண். நம்ம வந்து யூசர்கிட்ட வாங்குற இன்புட் தான் அந்த எண். ஓகேவா? இப்படியா இருக்கும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகணும். நான் வந்து இந்த இடத்துல 2 ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிக்கேன். ஏன்னா இங்கே நம்ம ஸ்டாருக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இதை வந்து நம்ம வந்து எல்ஸ் பார்ட்டில் எழுதிடலாம். இப்போ எல்ஸ்னா இந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளோட அவுட்புட் எப்படி வரும்னா, நம்ம பார்த்த அந்த ட்ரையாங்கிளில் மட்டும் அந்த ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகாமல் மீதி எல்லாத்துலேயும் நமக்கு ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகின மாதிரி அவுட்புட் வரணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆகலை. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் ஹைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த சைடு வந்து கரெக்டாக இப்போ நமக்கு அந்த நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து ஐ ப்ளஸ் ஜே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி இப்போ இந்த சைடில் இருக்கிறதையும் நம்ம வந்து காலி பண்ணி விடணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ பார்ப்போமா. ஸோ இது ஃபுல்லாக நமக்கு வந்து இப்போ ஸ்பேஸ்லாம் பிரிண்ட் ஆகி அது வந்து காணாமாயிடுச்சு. ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ நம்ம இதையும் வந்து இப்போ வந்து பார்க்கணும். இதை நம்ம வந்து ஐ ப்ளஸ் ஜேன்னு பார்த்தோம்னா கிரேட்டர் தென் 5 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னாலும் கிரேட்டர் தென் 5. இதுக்கு என்ன லாஜிக் யோசிக்கலாம்? 9 + 7 இங்கே வந்து 8 வருது. 7. ஸோ 7 அதாவது ஐ ப்ளஸ் ஜேவோட 7ங்கிறது ஒரு ரேண்டமான நம்பர். யூசர் கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து லாஜிக் வந்து எழுதணும். அப்போ தான் வந்துட்டு இப்போ வந்து கம்பெனியில் என்ன செக் பண்ணுவாங்கன்னா நிறைய டெஸ்ட் கேசஸ் செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து 10ன்னு கொடு இதில் கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு நம்ம வந்து 5ல் மட்டும் இதை வந்து பார்க்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு குளோபலாக வந்துட்டு எல்லா டெஸ்ட் கேஸுக்கும் ரன் ஆகிற மாதிரி தான் நம்மளோட கோடிங் இருக்கணும். ஸோ இதில் வந்து என்ன பார்க்கலாம்னா ஃபைனலி இப்போ வந்து ஜே மைனஸ் ஐ அதாவது 6 - 1ன்னு போட்டோம்னா நமக்கு 5 வருது. அதே மாதிரி ஜே மைனஸ் 2 அதாவது 7 - 2ன்னு போட்டோம்னா அங்கேயும் 5 வருது. இது மாதிரி இந்த பர்டிகுலர் டயக்னலில் பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே 5 வரும். அதே மாதிரி இது ரெண்டையும் நமக்கு வந்து மைனஸ் பண்ணோம்னா 6ன்னு வருது. அதே மாதிரி 8 - 1 பார்த்தோம்னா நமக்கு 7 வருது. 9 - 1 பார்த்தாலும் நமக்கு 8 வருது. அதாவது ஜேவையும் ஐயையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து அது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வருது. அதாவது 6 - 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து 5 வருது. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டையும் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ இந்த லாஜிக்கை நம்ம வந்து மற்ற எலமெண்ட்ஸ் கூடயும் இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் இல்லைன்னா அங்கேயும் வந்து ஸ்டார் வந்து வராமல் அங்கே வந்து ஸ்பேஸ் வந்து வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம 7 - 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து 4. ஸோ லெஸ் தென் ஆகுது. பெரிய நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ வந்து 5 - 9 - 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துலையும் நமக்கு வந்து 4 தான் வருது. ஸோ உள்ளெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணோம்னா இங்கெல்லாம் வந்துட்டு நெகட்டிவில் போயிடும். ஸோ இந்த லாஜிக் வந்து ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம 2 லூப் தான் போட்டிருக்கோம். இப்போ வந்து நான் எல்ஸ் இஃப்ல இதை வந்து போடுறேன். எல்ஸ் இஃப்ல ஜே மைனஸ் ஐயை வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு என். என்னங்கிறது 5 அப்படி இருந்துச்சுன்னா இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும் டைப்பே பண்ணலாம். சோம்பேறி தான். ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணோம்னா நமக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகும். யூசர் இருந்து இன்புட் 5. இப்போ நமக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வெரிஃபை ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் வந்து இதை கோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ப்ளீஸ் கோட் இட். நீங்கள் வந்து ஜஸ்ட் என்னோட வீடியோ பார்க்குற மூலமாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கலாம். ஆனால் இங்கே கோட் பண்ணி பார்த்தா தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதே நீங்கள் வந்து கோட் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தீங்கனால உங்களுக்கு வந்து எந்த பேட்டர்ன் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.